இது நாசர் சார்ன்றது மூக்கு தவிர ஏன்னா மூக்க மாற்ற முடியாது. ஸோ அது தவிர ஸ்டைலுன்னு ஐ திங்க் கேட்டகரைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்பாவோடது. நான் போய் சொன்னதில்லை இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் டேவிட் பார்த்துட்டு நான் போய் சொன்னேன் அப்பா கிட்ட. என்னோட ஐடி போட்டு எதுக்கோ லாகின் பண்ணி கொடுத்தேன். அது என்னோட ஃபோட்டோஸ்லாம் அதுக்கு சிங்க் ஆயிடுச்சு அப்பா ஃபோனுக்கு. இதில் என்ன காமெடினா, அதில் வந்து கான்வர்சேஷனோட ஸ்க்ரீன்ஷாட் இருந்திருக்கு. அது வந்து அதை பார்த்து என்ன இப்படிலாம் பேசியிருக்க, யார் இந்த பொண்ணு எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், திட்டு வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நடிகர் சங்க தலைவர் வேற, அது இன்னும் எக்ஸ்ட்ரா பிஸியாக வேற இருக்காரு. பட் இது வரைக்கும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஐ லேர்ன் ஃப்ரம் தட். இவர் இவ்வளோ பெரிய ஆக்டராக அந்த மாதிரி ஒரு ஃபீலே வராது. ஸோ ஐ திங்க் சம்திங் ரியலி குட் அபவுட் ஹிம். வீட்டில் பார்க்குற பொண்ணே ஓகே எனக்கு, நான் அப்படி யாரும் கூட்டு வரதா ஐடியாவில் இல்லை. எம்டன் மகன் பார்த்து எனக்கே பயமாக இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்தது இல்லையே, இவ்வளோ டெரராக இருக்காரு அப்படின்னு. அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். பட் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை, வெரி சில், ரொம்ப பெரிய பாசம். ஸோ மேபி கூட்டு வந்தால் ஒன்றும் திட்டலாம் மாட்டார். மாட்டியிருக்கேன் ஒரு தடவை. ஆமாம், இல்லை வெளியே போனால் சேர்ந்தே சைட் அடிப்போம். அது ஒன்றும் வெளியே போகும்போது இந்த நீங்கள் சொல்கிற இந்த கேர்ள் ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட ஃபோட்டோ கேட்க வருவாங்க. அப்போது அப்பா வந்து கிண்டல் பண்ணுவார், ஏன் எங்கள் கூடலாம் எடுக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி ஃபன்னாக போவோம். Godfather. ஹே ஹலோ வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சுபிக்ஷா. இந்த வசந்த் டிவி காட்ஃபாதர் ஷோல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம காட்ஃபாதர் ஷோல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஆல்ரவுண்டரா இருந்த ஒரு பர்சனாலிட்டி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம், மிஸ்டர் நாசர் சார். இன்னைக்கு நம்ம அவங்களுடைய சன் அபிஹாசன் சாரோட தான் உட்காந்துருக்கிறோம். ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஸோ சின்ன வயசுல நீங்க சன்சன் தாத்தா அப்படிங்கிற ஒரு டிராமால அப்பாவோட நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது முடியும் நீங்க அப்பாவா பார்த்துருப்பீங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்பாவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ இருந்து அதுல நடிச்சிருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ? இல்லை, அது ஆக்சுவலி ஸ்கூல் ஆனுவல் டே லீவுன்னு சொல்லி மலேசியா கூப்பிட்டு போனாங்க. எனக்கு இந்த படம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா கேமரா வச்சு இது அது பண்ணுனாங்க. அப்போது ஐ வாசன்ட் வெரி அவேர் இந்த மாதிரி ஒரு இது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவாக தான் பார்த்தேன், ஆர்டிஸ்டாக தான் பார்த்தேன். ஒரு என்ன சொல்கிறது, அதை நான் சீரியஸாக எடுத்துக்கல. நான் அவ்வளோ சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு வந்தேன் நான். ஸோ இப்போது அதுக்கான ட்ரான்சிஷன் என்னென்னா, அதை தாண்டி ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்ன்ட்டு ஒரு முடிவை நான் எடுத்தேன் நான். ஏன்னா ஒன் திங், அது என்ன எனக்கு ரொம்ப சினிமான்றது வந்து என்ன எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, அப்பாவோட சின்ன வயசில் நிறைய ஷூட்டிங் போனதாக இருக்கட்டும், இல்லை டப்பிங் போனதாக இருக்கட்டும், அதில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, இல்லை இம்பேக்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ஷாட்டுக்காக ஒரு 300-400 பேர் உழைப்பாங்க ஒரு ஷாட் வரத்துக்காக. அது ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சினிமாவில் ஏதாவது ஒரு இதில் இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்க்கு நான் டிசைட் பண்ணது. ஸோ அதுக்கான ட்ரான்சிஷன் தான் அது. ஸோ நைஸ் சார். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எப்படி சூஸ் பண்ணுவீங்க? டு யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டைல்? இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா, இல்லை ஒரு லீட் ஆக்டர் ஒரு ஹீரோவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையா? இல்லை, இப்போது கரண்ட்டாக நான் வந்து இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, லீடாக தான் பண்ணணும், நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் எல்லாத்துக்கும் ஓப்பனாக தான் இருக்கேன். அண்ட் எப்படி சொல்கிறது, இப்போது தான் ஐ திங்க் நான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் எனக்கு இப்போ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ரோலுமே மிஷன் சாப்டர் 1லேயுமே வந்து ஃபஸ்ட்டு 2 படத்துக்கும் அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கும் சரி, ஒரு கேரக்டரும் சரி. ஸோ ஐ திங்க் ஸ்டார்டிங் இதுலேயே நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், ஐ டோன்ட் ஹாவ்
இப்படி தான் போகணும், இந்த ரூட்டில் தான் போகணுன்ட்டு எனக்கு ஒன்றும் restrict ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் ஐ எம் ஓப்பன் டு எவ்ரி திங் ரைட் நவ். இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடியோ இல்லை அந்த மூவிக்கு ஷூட் போறதுக்கு முன்னாடியோ அப்பா உங்ககிட்ட ஏதாவது அட்வைஸ் ஷேர் பண்ணியிருக்காரு, இல்லை மோட்டிவேட்டிங்காக ஏதாவது பேசியிருக்காரு? அந்த கான்வர்சேஷன், அந்த முந்தின நாள் நைட் நடந்த கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்குதா? இல்லை அட்வைஸ் அது எல்லாரும் யூஸ்வலாக அதுதான் கேட்குறாங்க. ஏன்னா ஐ திங்க் அது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் போகிறாங்கன்ற போது ஐ திங்க் எல்லாரும் அதை கேட்குறாங்க, என்ன அட்வைஸ் பண்ணார், என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு. பட் அட்வைஸ்னு எதுவும் பண்ணலை. அவர் இப்போ மெயினாக சொன்னது என்னென்னா உன்னோட பெஸ்ட்டு கொடு, அவ்வளோதான் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஸ்டடிட் ஆக்டிங், ஐ ட்ரெயின்ட் ஆக்டிங். அதனால ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ பெருசாக அட்வைஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அது என்றைக்குமே நடந்ததில்லை. இன்னி வரைக்குமே சரி, நீ இப்படி தான் பண்ணணும், இந்த இதில் தான் நீ பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணி அந்த மாதிரி எதுவும் அது வரைக்கும் அட்வைஸோ கைடன்ஸோ கொடுத்ததில்லை. ஹி இஸ் ஆல்வேஸ் டோல்ட் நீ பண்ணுறதுல உன் பெஸ்ட்டை கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். He's been a very ஒரு broad minded அப்பா இருக்காரு. டெஃபினெட்லி. ஸோ நீங்க நிறைய ஃபிலிம்ஸ் அப்பா நடிச்சதே பார்த்துருப்பீங்க கரெக்டா? அதுல உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபில்மா இருந்தது அப்பாவுடைய ஃபிலிம்ஸ்ல? எனக்கு டேவிட் ரொம்ப பிடிக்கும். டேவிட் ரொம்ப அண்டர்ரேட்டட். ஐ டோன்ட் திங்க் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் டேவிட்ல அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்பாவோடது. நான் போய் சொன்னதில்லை இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் டேவிட் பார்த்துட்டு நான் போய் சொன்னேன் அப்பா கிட்ட, பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு தெரியல, அது இட் ஹேட் அன் இம்பேக்ட் ஆன் மீ. ஸோ ஐ திங்க் டேவிட் வுட் பி மை ஃபேவரட். ஸோ இம்பேக்ட்னு சொன்னோட ஞாபகம் வருது, அப்பாவுடைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல எந்த ஒரு ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆர் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஏதாவது இருந்திருக்குதா? கேரக்டராக கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்டைல் அது ஐ திங்க் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹீ டசன்ட் கேரி அ ஸ்டைல். அவருக்கு ஸ்டைலுன்னு ஒன்று, இது நாசர் சாருன்றது மூக்கு தவிர என மூக்கை மாற்ற முடியாது. ஸோ அது தவிர ஸ்டைலுன்னு ஐ திங்க் கேட்டகரைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி ஐ வுட் வாண்ட் டு டூ. ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் இவ்வளோ வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றது, அது ஐ திங்க் ஐ வுட் லைக் டு டூ தட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த கேரக்டர்னு இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை.